எசேக்கியேல் 3வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 961வது பக்கம். எசேக்கியேல் 3வது அதிகாரம், அதனுடைய 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 3:23வது வசனம். அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேபார் நதி அண்டையில் நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன். இதோ கேபார் நதி அண்டையில் நான் கண்ட மகிமைக்கு சரியாக நான் போன பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிகிறது என்று தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை, நான் தியானிக்கும்படி கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். நதி அண்டை பள்ளத்தாக்கு. நதி அண்டை என்றால் நமக்கு தெரியும், அங்கே எல்லாமே இருக்கும். நதியோரத்தில் விருட்சங்கள் இருக்கும், நதியோரத்தில் நன்மைகள் இருக்கும், நதியோரத்தில் செழிப்பு இருக்கும், நதியோரத்தில் எல்லாமே இருக்கும். எசேக்கியேல் இந்த 2 அனுபவத்தை காண்பிக்கிறார். முதலாவது நதி அண்டையை கொண்டு போகிறார், பிற்பாடு பள்ளத்தாக்கில் கொண்டு வருகிறார். இந்த 2 அனுபவத்தை கண்ட எசேக்கியேல் ஒரு காரியத்தை சாட்சியாய் சொல்லுகிறார். நதி அண்டையில நான் என்ன மகிமையை கண்டேனோ அதே மகிமையை இந்த பள்ளத்தாக்கிலும் நான் கண்டேன். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசும்படி சொன்ன ஒரு வார்த்தை இதுதான். அவர் மகிமை வெளிப்பட என் சூழ்நிலை நதி அண்டையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அது பள்ளத்தாக்கா இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை அதிலே வெளிப்படும் என்று நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். பல நேரத்தில் நம்முடைய நினைப்பு என்ன தெரியுமா? இந்த பள்ளத்தாக்கு நதி அண்டையை மாறினால்தான் மகிமை இல்லை. ஆமென். அதனால நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்க நதி அண்டையா மாத்துங்க, இந்த பள்ளத்தாக்குல இருந்து என்னை நதி அண்டைக்கு கொண்டு போங்க. இந்த காலை நேரத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சிலரை நதி அண்டை வழியாய் நடத்துவார், சிலரை பள்ளத்தாக்கின் வழியாய் நடத்துவார். நதி அண்டையில நடத்தினதும் அங்கே ஒரு மகிமையும், பள்ளத்தாக்கில் நடத்துகிறவர்களுக்கு இன்னும் இப்படி அல்ல. நதி அண்டையில நடத்தப்படுகிறவன் எப்படி கர்த்தருடைய மகிமையை கண்டானோ அதே மகிமையை பள்ளத்தாக்கில் நடத்தப்படுகிற வாழ்க்கையிலையும் கர்த்தர் காண பண்ணுவார். நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமென். நதி அண்டையில கண்ட இந்த வசனத்தை படிச்சீங்களா? நான் கண்ட மகிமைக்கு சரியாக நதி அண்டையில இருக்கும்போது என்ன மகிமை கர்த்தர் வெளிப்படுத்தினாரோ அதே மகிமையை இந்த பள்ளத்தாக்கிலும். ஆமென். சில சூழ்நிலைகள் என்னை தளர பண்ணலாம், சில சூழ்நிலைகள் என்னை பலவீனப்படுத்தலாம், சில சூழ்நிலைகள் என்னை கொண்டு சில காரியங்களை செய்கிறதை தடுக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையும் கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாதுன்னு நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் விசுவாசத்தோட ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. எனவே சூழ்நிலையை கண்டு நீங்கள் கர்த்தர் செய்வதை தடுத்து விடாதீர்கள். பள்ளத்தாக்குல இருக்கிற இதுல கர்த்தர் என்ன செய்ய போற? இதுல தாங்க மகிமை வெளிப்பட போகிறது. இன்னும் பாத்தீங்கன்னா நதி அண்டையில வெளிப்படுகிற மகிமையை விட சில பள்ளத்தாக்குகளை கர்த்தருடைய மகிமை இன்னும் மகிமையா. ஆமென். அவருடைய மகிமை வெளிப்பட நான் நதி அண்டையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மகிமை பள்ளத்தாக்கிலும் வெளிப்படும். அவருடைய மகிமை வெளிப்பட விலை உயர்ந்த பாத்திரமாக நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே வைக்கப்பட்ட சாதாரணமான பாத்திரமா இருந்தாலும் இந்த பாத்திரத்தில் கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென். அவருடைய மகிமை வெளிப்பட நான் கூடாரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மகிமை வெளிப்பட நான் குழியில் இருந்தாலும் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை அங்கே எனக்காய் வெளிப்படும். ஆமென். ஹalleluya. உலகம் பார்க்கும்போது சொல்ல, எப்ப உன் பொசிஷன் மாறிச்சுனா, சூழ்நிலை மாறிச்சுனா காரியம் நடக்கும். தேவப்பிள்ளை அப்படி சொல்லாதீங்க. இந்த பள்ளத்தாக்கு நடுவில் தான் கர்த்தர் என் வாழ்க்கையில சில மகிமையான காரியத்தை செய்ய போறான் நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. தேவன் சில நேரத்தில் நதி அண்டையிலும் நடத்துவார், சில நேரத்தில் பள்ளத்தாக்கிலும் நடத்துவார். தேவ பிள்ளைகளுடைய பாதை சில நேரத்தில் இப்படியும் இருக்கும்.
ஆனா எந்த பாதையில நடத்தினாலும் அவர் தமது மகிமைக்காக நடத்துகிறார். அந்த பாதையிலே மகிமை வெளிப்படும் என்று நிச்சயம் உள்ளவங்க மட்டும் தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா glory glory ஷாலா ரகாபாலாகாதா பிரீபாலாகாதா. இந்த பள்ளத்தாக்கு என்னை சில நேரத்தில் செயல்பட விடாமல் தடுக்கலாம், ஆனால் அவர் செய்ய நினைத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு நான் நிற்கிற சூழ்நிலையில தான் அவர் மகிமையை நான் பார்க்க போறேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஆமென். குழி ஒருவேளை மாறாது, சிறைச்சாலை ஒருவேளை மாறாது, ஆனா இது நடுவில் இருந்து ஒரு மகிமை வெளிப்படும். மகிமை வெளிப்படும் போது உலர்ந்த எலும்புகள் ஆனாலும் அது உயிரடைந்து எழும்ப பண்ணுவார். எப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தர் மாற்ற பண்ணுவார். என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆமென். மகிமை வெளிப்படைய சூழ்நிலை விஷயம் அல்ல, மகிமை வெளிப்பட ஒன்றுதான், நான் அவரால் நடத்தப்படணும். ஆமென். நான் எனக்கு ஒரு பள்ளத்தாக்கை நியமித்து நான் போவேனே, ஆனால் அங்கே மகிமை வெளிப்படாது. இங்கே எசேக்கியேல் தானாய் அந்த பள்ளத்தாக்கை தெரிந்து கொள்ளவில்லை. 22வது வசனத்தில் எசேக்கியேல் சொல்லுகிறார், அவ்விடத்தில் கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். இந்த பள்ளத்தாக்கு என்பது எசேக்கியேல் நியமித்ததால், இந்த பள்ளத்தாக்கு தேவன் அனுமதித்தது. தேவன் அனுமதித்தது. யோசேப்புக்கான குழி என்பது யோசேப்பு நியமித்ததல்ல, தேவன் அனுமதித்தது. தாவீது தனிமை என்பது தாவீது நியமித்ததல்ல, தேவன் அனுமதித்தது. ஆபிரகாமின் சரீரம் செத்த காரணம் ஆபிரகாம் தீர்மானித்ததல்ல, தேவன் அனுமதித்தது. இப்படிதான் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை சில பள்ளத்தாக்கின் வழியாய் அவர்கள் அல்ல நியமித்து போனது, தேவன் அனுமதித்தார். உண்மை. ஆனால் ஒரு நிச்சயம், அது கர்த்தர் அனுமதித்ததானால் இந்த பள்ளத்தாக்குல தான் கர்த்தருடைய மகிமை வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. நானாய் போகிற பாதையில மகிமை கேரண்டி கிடையாது, ஆனால் கர்த்தர் அனுமதித்த பாதையில மகிமை. எத்தனை பேர் விசுவாசி? நான் இன்று நடக்கிற பாதை நான் நியமித்ததல்ல, கர்த்தர் எனக்கு அனுமதித்ததுன்னு சொல்றாங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய மகிமை விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கு எப்பொழுது எசேக்கியேலுக்கு வந்தது என்றால், பள்ளத்தாக்கில் வந்த பிறகல்ல கர்த்தர் பேசுவது, கர்த்தர் பேசின பிறகுதான் இந்த பள்ளத்தாக்கில். அதை புரியும்படி சொல்லணும்னா, இந்த பள்ளத்தாக்கு எதற்கு பிறகு என்றால், அவருடைய வார்த்தை கிடைத்ததுக்கு பிறகு. அவருடைய வார்த்தை கிடைத்த பிறகு அல்லது அவருடைய தரிசனத்துக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு பள்ளத்தாக்கு வருதுன்னா, ஒரு தேவ பிள்ளை தைரியத்தோடு அதை ஃபேஸ் பண்ணுங்க, திடன் கொண்டு நில்லுங்கள். அதிலே கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென். நான் இன்னைக்கு நடக்கிற பாதை அவர் வார்த்தை எனக்கு கிடைச்ச பிறகுதான் நடக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படியே விசுவாசத்தோட சொல்லுங்க, இது என்ன வெட்கப்படுத்தாது, இது என்ன வெட்கப்படுத்தாது. என் மனுஷன் சொன்ன வார்த்தையினால நடக்கல, என் சொந்தங்கள் சொல்ற வார்த்தையினால நடக்கல, அவர் சொல்லிய வார்த்தையின்படி, அவர் சொல்லிய வார்த்தையின்படி என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை, ஆமென், என் தேவன் எனக்கா என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாராதனை. ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாராதனை. ஆமென். பல நேரத்தில் நம்முடைய பாத்திரம் வீட்டுக்குள்ள இருக்கிற விலை உயர்ந்த பாத்திரம் போல மாறணும்னு ஆசைப்படுறோம். ஆனா விலை உயர்ந்த பாத்திரத்தில் வெளிப்பட்ட ரசத்தை விட டேஸ்ட் இந்த பாத்திரத்தில். ஆமென். என் வாழ்க்கை அதிக ருசியா மாறணும் விரும்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. அப்ப பாத்திரம் விலை உயர்ந்ததா இருக்காது. பாத்திரத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க, பாத்திரம் வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க, பாத்திரம் வீட்டுக்கு வெளியில தான். உள்ள கொண்டு வரதும் அதை நிரப்ப பண்றதும் அதில் மகிமை வெளிப்படுத்துறதும் வீட்டுக்காரங்கள்ல. கர்த்தர் அதை எனக்கு செய்வார் நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி நல்ல கரங்கள்